பெரியவர் நடேசன் காந்தி மண்டபத்தில் நுழையும் பொழுதே அவர்கள் இருவரையும் பார்த்து விட்டார். 4-5 நாட்களாகவே தினமும் பார்த்து கொண்டுதான் வருகிறார். அவனுக்கு 20 வயதுக்கு மேல் இருக்காது. பருக்கள் நிரம்பிய முகம், சிகரெட் பிடித்து கருத்து போன உதடுகள். கட்டம் போட்ட கர்ச்சீப்பை எடுத்து அடிக்கடி வியர்வையை துடைத்து கொண்டிருந்தான். அனாவசியமாக அவள் மேல் கையை போட்டு கொண்டிருந்தான். அவள் மேல் அவனுக்கு இருந்த உரிமையை 4 பேர் பார்க்கட்டுமே என்பது போல்தான் இருந்தது அவள் நடவடிக்கை. அவளோ ரோஸ் தாவணியும் வெள்ளை சட்டையும் செருங்கல் நிற பள்ளிச்சீருடையுமாக இருந்தாள். அழகான மருண்ட கண்கள், ஏராளமான முடி. கோவிலில் வைத்து பாலா என சொல்லி பிரதிஷ்டை செய்யலாம் போல் இருந்தது. இது போன்ற ஜோடிகளை பார்ப்பதெல்லாம் நடேசனுக்கு ஒன்றும் புதிதல்ல. முதலில் இங்கே வர ஆரம்பித்த போது இதை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார். காந்தி மண்டபத்தில் புதர் தவறாமல் உட்கார்ந்திருந்த ஜோடிகள் எல்லாம் சின்னஞ்சிறு பெண்களும் விடலை பையன்களும். இதம் முத்தத்தை பரிமாறிக்கொள்வதும், இன்னமும் உள்ளே புதர் மண்டிய இடங்களுக்கு போய் மறைவாக இருக்க நோட்டுகள் எல்லாம் கைமாறுவதும், மண்டபத்தின் உள்ளே வந்து நல்ல வசதி சார், டீசன்ட் பிளேஸு, ரெய்டு தொந்தரவே கிடையாது, வீடு மாதிரி தான் என விற்கும் லார்ஜ் தரகர்கள் எல்லாமே அவருக்கு இப்பொழுது பழகிவிட்டது. இந்த நாட்டுக்கே சாபக்கேடு என அவர் நினைப்பார். கண்டும் காணாததுமாய் போகும் கலையை அவரும் இப்பொழுதெல்லாம் பயின்றுவிட்ட போதிலும் இந்த பெண்ணை பார்த்ததும் அவரின் மனம் பதறியது. வீட்டில் இருக்கும் பேத்தி சாருவின் நினைவுதான் வந்தது. அவளை விட இதற்கு 3 அல்லது 4 வயசு அதிகமாக இருக்கும். பள்ளிக்கு போகாமல் ஆனால் வீட்டில் பள்ளிக்கு போவதாக சொல்லிவிட்டு வந்திருப்பாள் போலும். நினைக்க நினைக்க அவருக்கு கோபம் தலைக்கேறி விடுவிடுவென அவர்கள் பக்கத்தில் போனார். என்னப்பா இது, பப்ளிக் பிளேஸில் விரசம், ஏ பொண்ணு, ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுற என அதட்டலாக கேட்டவுடன் இருவரும் கூசி தவிப்பார்கள். நல்லபடியாக அறிவுரை சொல்லலாம் என்று எண்ணியிருந்த அவரின் எண்ணத்தில் மண் விழுவது போல அந்த பையன் ஆக்ரோஷமாக எழுந்து வந்து, ஏ பெருசு, நீ வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? உன் வேலையை பார்த்துட்டு போகலன்னா வாய் வெத்தலைபாக்கு போட்டுரும் என்றான் குரலில் 100% அவமரியாதை, அலட்சியம், வெறுப்பு, யாருக்கும் அஞ்சாத தடித்தனம் தெரிந்தது. பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த 2-3 ஜோடிகள் சிரிக்க அவமானத்தால் மனம் நொந்து வீடு திரும்பினார் நடேசன். நம்ம பொண்ணுங்க கூட இருந்தா இந்த கிழங்களுக்கு தையம் ரொம்ப பொறாமை என பின்குரலும் கேட்டது. கனத்த மனதுடன் வீடு பார்க்க நடந்தார். அவருக்கு திடீரென தன் பேத்தியை சினிமாவுக்கு அழைத்து சென்ற சம்பவம் நினைவுக்கு வந்து சென்றது. பிரபல நட்சத்திர படம். சாரு முதல் நாளே போய் தீர வேண்டும் என ஆளுதாள். மகன் அரவிந்தனின் ஆடிட்ட சினிமா நட்சத்திரத்துக்கும் ஆடிட்டராக இருந்ததால் எளிதில் டிக்கெட் கிடைத்துவிட்டது. துணைக்கு யாருமில்லை என்பதால் அவரே உடன் புறப்பட்டார். கூட்டம் நெறியும் என அவருக்கு முதலிலே தெரியும். நட்சத்திரம் தோன்றியவுடன் கையில் கற்பூரத்துடன் ஆரத்தி காட்டிய வெறி கூட்டத்தை பார்த்து மலைத்து போய்விட்டார். இன்டர்வெல் டைமில் தலைவலி என காப்பி சாப்பிட பேத்தியோடு வெளியே வந்த பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது. வெறி கூட்டத்தை பார்த்து மலைத்து போய்விட்டார். இன்டர்வெல்லில் அவர் வந்தவுடன் முன்னின்ற கும்பலுக்கு மத்தியில் பேத்தியுடன் நடந்து வந்த பொழுது இவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே படத்தின் ஹீரோ கதாநாயகியை அடிக்கடி தொந்தரவு செய்வது போல் சாருவின் பின்புறத்தில் ஒருவன் தட்டினான். அவளோ தாத்தாவிடம் சொல்லக்கூட கூசியபடி அவமானத்திலும் கோபத்திலும் அவள் முகம் சிவந்து போனது. கண்களில் வலியும் கண்ணீரை அடக்க போராடினாள் பேத்தி. ரவுடித்தனத்தை அகலத்திரையில் பயிற்றுவிக்கிற ஹீரோக்கள் வேறு. அவர் நெஞ்சு பற்றி எரிந்தது. அன்று போலவே இப்பொழுதும் அவருக்கு நெஞ்சு எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரின் கிட்டத்தில் சில வினாடிகள் நின்று பேசிய பொழுது அந்த பெண்ணின் நோட்டை பார்த்தாரே, அதை ஞாபகப்படுத்தி கொண்டார். பி. வனிதா, 11ஆம் வகுப்பு, புஷ்பவனம் பள்ளி. ஆனால் இவனோ அந்த பெண்ணை அவ்வளவு தூரம் தாண்டி இங்கே தள்ளி கொண்டு வந்திருக்கிறானே. பள்ளியில் அதே சீருடையில் இருந்த ஒரு பெண் கூட்டத்தை அணுகி, வி. வனிதா, 11ஆம் வகுப்பு, சிகப்பா ஒல்லியா இருப்பாளே, அந்த பொண்ணு வீடு யாருக்காவது தெரியுமாமா? நான் அவருடைய உறவு, விலாசம் வரும் வழியில் தொலைத்து விட்டேன் என்றார். அவர்கள் 7-8 பேரை கலந்து பேசி வீட்டு அடையாளத்தை சொன்னார்கள். போய் கதவை தட்டும்போது கூட நடேசனுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. வீட்டுக்கு விஷயம் தெரிந்தால் இந்த விஷயத்தை அரவிந்த் எப்படி கத்துவான்? மருமகள் இலக்காரமாக சிரித்து, இப்படி கூட செய்வார்களா? எங்க ஃபேமிலியில் இப்படியெல்லாம் நடக்காதுப்பா என்பாளே என்றெல்லாம் யோசித்தார். எதற்கு இந்த விலாசத்தை தேடி பிடித்தார்? என்ன செய்ய போகிறார்? வனிதாவை அடித்து கிடைத்து ரசாபாசமாகிவிட்டால். யோசனை முடிவதற்குள்ளே கதவு திறந்து கொண்டது. ஒரு நடுத்தர வயது பெண்மணி. தோற்றத்தில் வறுமையும் முகத்தில் அனுபவமும் தெரிந்தது. கூப்பிய கைகளுடன் நடேசனை பார்த்தார். வனிதா, ஆமா, என் பொண்ணுதான். ஏதாவது ஆக்சிடென்ட்டா என அவள் பதறினாள். இல்லம்மா, இல்லை, உங்க பொண்ணை பற்றி நான் கொஞ்சம் பேசணும். கதவை திறக்கலாமா வேண்டாமா என்ற தயக்கம் அந்த பெண்ணின் மனதில் நல்லாவே தெரிந்தது.
அடையாறு பக்கத்திலிருந்து 1.5 மணி நேரம் பயணம் பண்ணி கஷ்டப்பட்டு இங்கே நான் வந்திருக்கேன், என்னை நம்பலாமே நீங்க என்றார். அதெல்லாம் இல்லை, உள்ளே வாங்க என கதவை திறந்தார். வீட்டில் மாட்டியிருந்த புகைப்படத்தை பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு டம்ளர் வாங்கி நீரை அருந்திவிட்டு நடந்த விஷயத்தை சொன்னார். எனக்கு மனசு கேட்கலாமா? கிட்டத்தட்ட என் பேத்தி வயசு தான் நம்ம பொண்ணுக்கும். அந்த பையன் முகமே சரியில்லைம்மா, வெறும் பொறுக்கி. வனிதாவுக்கோ இது 2 கண்டா வயசு. இப்போ வர்ற பாட்டு சினிமாவும் எல்லாம் நல்லாவா இருக்கு? பொம்பளைங்களை கலாட்டா செய்கிற பொறுக்கி தான் பாதி படத்தில் ஹீரோவாக வரான். நம்ம பொண்ணு இந்த வயசில் சென்சிட்டிவாக இருப்பா. அவள் 2 வார்த்தை சொன்ன உடனே சொக்கி போயிட்டா. நாம தான் அவட்ட மெல்ல பேசி அவன் மனசை மாற்றணும். அடிப்பாவி, பணம்தான் இல்லை, மானமாச்சும் மிஞ்சிச்சேன்னு நினைச்சேன்னு என அறத் தொடங்கிய வனிதாவின் தாயை உஷன் அடக்கினார் நடேசன். இந்த பாருங்கம்மா, இங்கே வந்து செய்தியை சொல்கிறதுக்கே நான் ரொம்ப யோசித்தேன். வீட்டில் முரட்டு ஆண் பிள்ளைகள் இருந்து கலாட்டா செய்த விஷயத்தை பெருசாக்கி 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகிறது? நல்ல வேலை நீங்கள் இருந்தீங்க, கொஞ்சம் விஷயத்தை பொறுப்பாக செய்யுங்க. வனிதாவின் தாய் கொஞ்சம் யோசித்தாள். வெளியில் தெரிஞ்சா வனிதாவுக்கு டிசி எல்லாம் கொடுத்து பேரு கெட்டு போயிடும். போன வருஷம் அவர் திடீர்னு இறந்துட்டாருங்க. வனிதாவுக்கு மேலே ஒரு அக்கா, கீழே 2 தம்பிங்க. பெரிய பண்ண ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். மாமனார் கொஞ்சம் பண உதவி செய்கிறார். பத்தாமத்தான் வீட்டில் மிஷின் போட்டு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ராணி மாதிரி இருந்தோமே, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் புலம்பிக்கிட்டு இருந்ததில் வனிதா பாதம் மாறி போகிறத நான் கவனிக்கல. இப்போ நீங்கள் சொன்னது தான் கவனத்துக்கு வருது. 2 மாதமாகவே ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறா. புது புது துணியாக தான் போகிறா. வீட்டுக்கு நேரம் கழித்து வர்றது எல்லாமே தெரியுது. ஆனால் வீட்டுக்கு கஷ்டம் தெரிஞ்ச பொண்ணு நான் அழுது கொஞ்சம் பேசினா அவன் மனசு மாறிடுவா. சொல்லாமல் கொள்ளாமல் நான் வீட்டை மாற்றிடுறேன். வனிதாவோட அப்பா வேலை செஞ்ச நிர்வாகத்திடமே அவங்க ஸ்கூலில் சேர்த்து விட்டுறேன். இந்த வருஷம் இப்போ தானே தொடங்கியிருக்கு, கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க. வரேம்மா என கிளம்பியவர் வனிதாவின் கால்களில் விழுந்து விழவும் பதறி போய்விட்டார். என்னம்மா இது, நீயும் என் மருமக மாதிரிதான் என சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார். அவர் காந்தி மண்டபத்திலிருந்து வீட்டை பார்க்க நடக்க ஆரம்பிக்கையில் பின்னால் குரல்கள் கேட்டன. ஆமாண்டா, இதே பார்ட்டி தாண்டா சேகர், இந்த வனிதாவோட வீட்டாண்ட இருந்து வந்துச்சு. நான் பார்த்தனே, இதுதான் ஏதோ சில்மிசம் செஞ்சு அவங்க அம்மா உஷார் பண்ணிருச்சு போல. இப்போ அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. நல்லா மசிஞ்சு வந்தாடா வனிதா, கெடுத்துட்டா இந்த கிழமை, விடக்கூடாது என சொல்லிக்கொண்டே சேகரின் வெறி கூச்சலை கேட்டபடியே நடேசன் ஓட ஆரம்பித்தார். வெகு சீக்கிரத்தில் மாட்டிக்கொண்டார். கீழே விழுந்து விட்டார். மண்டை மோதி அவருக்கு சத்தம் கேட்டது. ஆளவாரமற்ற பாதையில் அரை மயக்கத்தில் கிடந்தார். கண் விழித்த போது இன்னும் தெருவில் கிடப்பதை தான் உணர்ந்தார். பின்மண்டை பயங்கரமாக வலித்தது. எத்தனை வன்மம், எத்தனை வெறி, எத்தனை ஆக்ரோஷம்! இந்த தலைமுறைக்கு ஏன் சரியான வழிகாட்டும் நபர்கள் அமையாமல் போய்விட்டார்கள்? நடேசனுக்கோ சேகர் மட்டும் தியேட்டரில் அவர் பேத்தியின் மேல் இடித்தவன் எல்லார் மேலும் ரொம்ப பரிதாபமாகத்தான் இருந்தது. அடி வாங்கின போது கூட அவரிடம் வராத கண்ணீர் இப்பொழுது அதை நினைத்து அழுது கொண்டே எழுந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நண்பர்களே, பிள்ளைங்க வளர்றது பெற்றவங்க கையில தான் இருக்கு. அவங்கள சரியான பாதையில் வழிகாட்டுறதும் தவறான பாதையில் போகிறதும் நம்ம அவங்கள கண்டித்து வளர்க்குறதாலையும் அவங்கள கண்காணிக்கிறதாலையும் மட்டும்தான் இருக்குதே தவிர யாரை பார்த்தும் பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, நம் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கலாம். நல்ல ஒழுக்கமான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து நாட்டில் அவர்களை நல்ல ஒரு மனிதராக மாற்றுவோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.